தமிழ் மொழியில் கதை கேட்க வந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு நன்றி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு அழகான ஊரில் விவசாயத்தை மட்டுமே பிரதான தொழிலாக செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் விவசாயம் செய்கிறத தான் தன்னோட பெரும் பாக்கியமாக நினச்சாங்க. ஆனால் அந்த ஊரில் தான் ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவர் விவசாயிங்களுக்கு காசு கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு நயவஞ்சகனாக இருந்தார். அந்த ஊரில் தான் செல்வங்கிறவர் வாழ்ந்துட்டு இருந்தார். செல்வம் விவசாயம் மட்டும்தான் செய்வார். என்னோட பயிர் எல்லாம் ஒரு மாதிரி இளப்பச்சை நிறத்தில் இருக்குது, இதுக்கு சரியான உரம் நாம் போட்டால் தான் நல்லா வளரும், நம்மக்கிட்ட வேறு காசு இல்லை, நிச்சயமாக நம்ம காசு கேட்குறதுக்கு இந்த ஜமீன்கிட்ட தான் போகணும், வேறு வழியும் இல்லை எனக்கு தெரியலை அப்படின்னு ஜமீனை நோக்கி செல்வம் வந்தார். என்ன இந்த தடவையும் நீ காசு கேட்டு என்கிட்ட வந்துட்ட? போன தடவை வாங்கின காசையே நீ திருப்பி தரல, ஒவ்வொரு தடவையும் காசுக்கு மட்டும் கரெக்டாக வந்து நின்றுக்கிற செல்வம். ஐயா, என்னோட விவசாயத்தை நான் மேலே விரிவுபடுத்த நினச்சேன், அதுக்கு இன்னும் காசு தேவைப்பட்டது, அதனால தான் நான் வாங்கினேன். இப்போது நல்லா வளர்ந்துருக்குது பயிரெல்லாம், அதுக்கு உரம் மட்டும் போட்டால் நல்ல வசூல் கிடைக்கும், அதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் பண உதவி பண்ணணும் ஐயா. பண உதவி நான் பண்ணுறேன், ஆனால் திரும்ப இந்த தடவை நீ சரியான வட்டி தொகையோட என்கிட்ட நீ திருப்ப கொடுக்கணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற, புரியுதா அப்படின்னு சொன்னார். எல்லாத்துக்கும் சம்மதம் தெரிவிச்சுட்டு செல்வம் பணம் வாங்கிக்கிட்டு தன்னோட வயலை நோக்கி நடந்து போனார். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அவங்க மனைவி, நீ என்ன ஊரில் இருக்க எல்லாருக்கும் தானமாக பண்ணிக்கிட்டு இருக்க, பணம் வரவன் போகிறவனுக்கெல்லாம் காசு கொடுத்துக்கிட்டே இருக்கிற, எனக்கு நீங்கள் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை, இப்படியே பண்ணீங்க அவ்வளோதான். அடியே, நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு என்ன தெரியும், நான் எல்லாமே சரியான திட்டத்தோடு தான் செஞ்சுட்டு இருக்கேன், உனக்கு ஒன்றும் புரியாதுடி, நீ அங்கே போ அப்படின்னு கடிஞ்சுக்கிட்டாரு. நாட்கள் இப்படியே போச்சு. ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் செல்வம் தன்னோட தோட்டத்துக்கு வந்து பார்த்தாரு. அழகாக எல்லா பயிரும் வளர்ந்துருக்கே, இந்த தடவை நிச்சயமாக நான் கடனை திருப்பி செலுத்திடுவேன், கூடவே என் குழந்தைங்களுக்கு நல்ல விளையாட்டு பொருளையும் வாங்கி தருவேன், என் மனைவிக்கு நல்ல நகையை வாங்கி தருவேன், எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு ரொம்ப கனவு கண்டுக்கிட்டு செல்வம் அந்த பயிர்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஒரு நாள் ஜமீனும் கணக்கு பிள்ளையும் மரத்துக்கடியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஜமீனு கணக்கு பிள்ளையை பார்த்து, எப்பா ஊருக்குள்ள ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கா, ஏதாவது புதுசாக வித்தியாசமாக ஏதாவது நடந்துட்டுருக்கா, அதுவும் செல்வத்தோட தோட்டத்தில்? ஆமாங்க ஐயா, செல்வத்தோட தோட்டம் நல்ல வயலில் நெல்லெல்லாம் விளைஞ்சிருக்கு, இந்த தடவை அவன் கணக்கு திருப்பி கட்டாயம் செலுத்திடுவான், நமக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். இதை கேள்விப்பட்ட ஜமீனு கோபத்தோடு அவன் காட்டுக்கு போய், இந்த வயலில் என்ன நெல் இவ்வளோ அருமையாக வளர்ந்துருக்கு, இப்படியே போச்சுன்னா இவன் என் கடனை பூரா திருப்பி செலுத்திடுவானே, இது எனக்கு மேலும் நஷ்டத்தை தானே தரும், இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டணும், இல்லைன்னா ஊரில் இருக்க எல்லாரும் என்னைய என்ன நினைப்பாங்க. அந்த நாள் இரவு ஆச்சு. இரவு நேரத்தில் திடீர்னு செல்வத்தோட காட்டில் தீ பிடிக்க ஆரம்பிச்சது. தீயில எல்லா நெல்லுமே கருகி போச்சு. கஷ்டத்தில் செல்வம் கடனை திருப்பி தர முடியாமல் தன்னோட வயலை ஜமீன் கிட்ட எழுதி கொடுத்துட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கஷ்டத்தோட புலம்பிக்கிட்டே அந்த ஊரை காலி பண்ணி போக முடிவு பண்ணாரு. ஜமீன்தாரு ஊர்ல இப்படியே ஒவ்வொரு விவசாயியும் சூழ்ச்சியால விவசாயத்தையும் விவசாயியோட குடும்பத்தையும் வறுமையில வாட்டி திரும்ப அவருக்கே நிலத்தை எழுதி தர மாதிரி பண்ணிட்டு இருந்த சம்பவம் கணக்கு பிள்ளைக்கு தெரிய வந்துச்சு. கணக்கு பிள்ளை பயங்கர கோபத்துல இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து ஜமீனு, என்னையா கணக்கு பிள்ளை ரொம்ப கோபத்துல இருக்க மாதிரி தெரியுது, ஊர்ல ஒரு பையன் கூட என்கிட்ட இனிமே வாலாட்ட முடியாது, இந்த ஊர்லயே நான் தான் பெரிய பணக்காரன். என்ன பணக்காரன், எல்லா பணத்தையும் நீயே வச்சுக்கோ, நீ இந்த ஊர்ல இருந்த ஒவ்வொருத்தங்களையும் எந்த மாதிரி கஷ்டப்படுத்திருக்க தெரியுமா, ஊரை விட்டு எல்லாரும் போயிட்டாங்க, இனிமே நானும் உன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி ஜமீன்கிட்ட சண்டை போட்டுட்டு கணக்கு பிள்ளையும் அங்கிருந்து கிளம்பி போனாரு. அப்போதான் ஜமீனு தவற உணர்ந்தாரு. நம்மளோட பணத்தாசனால அந்த விவசாயியோட குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த விவசாயமும் இல்லாம போயிடுச்சு, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என் பணத்தாசை தான் காரணம்
அப்படின்னு தவற உணர்ந்ததுக்கப்புறம் தன்னோட மனைவியை கூட்டிட்டு விவசாயிகள் இருக்கிற நகரத்தை நோக்கி புறப்பட்டாரு. திரும்ப எல்லாருக்கிட்டையும் அவங்களோட பத்திரத்தையும் நிலத்தையும் ஒப்படைச்சாரு. மக்கள் எல்லாம் திரும்ப விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஊரும் செழிப்பா இருந்தது, ஜமீனும் செழிப்பா இருந்தாரு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.